வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். சம்பளம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட கூட்டுறவு நூற்பாலை ஊழியர்களை ஒருமையில் பேசிய மேலாண் இயக்குநரை ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் மேலடு ஓடுதுறையில் இயங்கி வரும் ஜெயபிரகாஷ் கூட்டுறவு நூற்பாலையில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 3 மாதமாக தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தை நடத்த முடியாமல் வறுமையில் உள்ளதாக பலமுறை எடுத்து கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இன்று நகராட்சி அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த நகராட்சி ஆணையரும் நூற்பாலை மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் சுபாஷிடம் இதுகுறித்து புகார் அளித்தனர். ஆணையர் சுபாஷ் தொழிலாளர்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அவரது அறையில் வைத்து வெளியே விடாமல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தொழிலாளர்களுடன் ஆணையரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தொழிலாளர்களுடன் துணை ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆணையர் தொழிலாளர்களை ஒருமையில் பேசியதற்கு மன்னிப்பு கூற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஆணையர் தொழிலாளர்களிடம் வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் சம்பளம் குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதன் பேரில் தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். What I am proposing, you lead the CM or deputy collector. I forgot his name. Whoever is the CM, you need give a grievance letter. After that. இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. நம்ம சார் பாடப்படல எம்டி சுபாஷை மன்னிப்பு கேள் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அவமதித்த சுபாஷை மன்னிப்பு கேள் சம்பளம் வழங்கு 3 மாத சம்பளம் வழங்கு மன்னிப்பு கேள் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அவமதித்த எம்டியை மன்னிப்பு கேள் சுடுகாடா ஒரு கண்ணில வெண்ணையா ஒரு கண்ணில சுண்ணாம்பா சம்பளம் கொடு
வாங்கலாம் உங்களோட பேச முடியாதுன்னா என்ன அர்த்தம் சார்? எம்டியில் பேசாமல் யார்கிட்ட பேச முடியும்? எங்களுக்கு 55 வயசு ஆகுது, நாங்கள் வரை படிச்சுட்டு நாங்கள் இந்த தொழிலாளியே அந்த அதை தவிர வேற எந்த வகையிலும் தகுதி உடன்பாடு இல்லைங்கிறதுல சார், அது வேற சார், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஸ்பின்னிங் மில்லில் பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இது குறித்து இன்றைக்கு எங்களுடைய மேலாண் இயக்குனர் அவர்களை சந்திக்க வந்தபோது தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் அவர் தவறான முறையில் மரியாதைக்குறைவாக பேசியதை தொடர்ந்து எங்களுடைய தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மறியல் போராட்டத்தில் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம். மாவட்ட துணை ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் வந்து இந்த பிரச்சனை சமரச முறையில் தீர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை. 300 ஊழியர்கள் பணியாற்றுகிறோம். ஆணையர் வந்து மரியாதை குறைவாக ஒருமையில் பேசினார். அல்ல, சமரசமா 2 பக்கம் வருத்தம் தெரிவித்திருக்கிறோம். 2 பக்கம் நடந்ததற்கு வருத்தம் தெரிவிக்கப்படும். வணக்கம். சில்வர் சாட் செய்திகள்.